காரணம் யாரு? இந்த கொடுமையான ஆட்சிக்கு முதல் காரணம் யாரு? இந்த 4.5 வருஷம் எதுவுமே செய்யாம நாடகமாடி டிராமா பண்ணது யாரு? இந்த டிராமா கம்பெனியை ஒழிக்கணும்னா கொளத்தூர்ல இருந்தா முதல்ல ஆரம்பிக்கணும். எங்களுக்கெல்லாம் பயமே கிடையாதுயா. நீ என்ன வேணா பேசிக்கோ, அவதூறா பேசிக்கோ. ஆதவர்ஜனா இப்படி, ஆதவர்ஜனா குடும்பம் அப்படி, ஆதவர்ஜனா மாமனார் இப்படி, என்ன வேணா பேசிக்கோ. காதை கேட்காது, போய்கிட்டே இருப்போம். எங்க குறிக்கோள் என்ன? சென்ட் ஜார்ஜ் கோட்டையில அண்ணனை சைன் போட வைக்கணும். அவ்வளவுதான் எங்க குறிக்கோள். இந்த அள்ளு சில்லற பேசுறதுக்கெல்லாம் பதில் கொடுக்கலாம் எங்களுக்கு டைம் கிடையாது. மோதும் அப்ப இந்த திமுக எப்படி திசை திருப்பணுங்கிறதுக்கு நான் பதில் சொல்லணும். யாருக்காக பதில் சொல்லணும்? ஆதவர்ஜுனா பயந்துட்டாரு. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவனை மறைக்க முடியாது. நீ சூரியன்னா நான் ஆதவுடா. நான் யாருக்கும் பயப்படாது கிடையாது. 5 வயசுலயே எங்க அம்மாவுடைய சாவை பார்த்தவன் நான். இதுக்கு மேல எவனே என்ன பயன்படுத்த முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல தன்னுடைய தாயை சாவ 5 வயசுல பார்த்த ஒரு பையன்னா நான் தான். அது இதுலயே நான் அந்த பயத்திலிருந்து வெளியே இன்னைக்கு தமிழக மக்கள் முன்னாடி தைரியமா நிக்கிறேன்னா என் தலைவர் உண்மையா இருக்கிறாருங்கிற ஒரு வலிமை என்கிட்ட இருக்கு. என்கிட்ட எந்த போயும் கிடையாது. நான் யாரையும் ஏமாத்தினது கிடையாது. எந்த கட்சிக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது. நான் வேலை பார்த்தேன். அந்த இடத்துல உண்மை இல்லைன்னா நாங்க இருக்க மாட்டேன். அவ்வளவுதான் என்னுடைய வரலாறு. எங்க வேணா நான் போய் சொல்லுவேன். என்ன வேணா கேள்வி கேள்வி. அப்ப எங்க நம்ம சின்னவரான அசோக்